நாமக்கல் மாவட்டம் கருங்கல்பாளையம் காமராஜர் நகர் பகுதியில் மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை வழங்கி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்குவதில் புகழ்பெற்று விளங்கும் பள்ளிகள் காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் காமராஜர் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளாகும். இப்பள்ளிகளின் சிறப்புகளை நேயர்களுக்கு வழங்குகிறோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. எங்களுடைய பள்ளி அதாவது காமராஜ் மெட்ரிகுலேஷன் அண்ட் காமராஜ் மேல்நிலைப்பள்ளி சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலே தொடங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 24 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 லட்சம் சதுரடி அளவில் பில்டிங்கும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4000 குழந்தைகள் மெட்ரிகுலேஷனிலும் மேல்நிலைப்பள்ளியிலும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று 4000 குழந்தைகளுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. கிராமப்புறங்களிலும் நாங்கள் முதன்மையாக பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த பள்ளியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். கண்டிப்பாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மெட்ரிக்கில் அதாவது SSLC தேர்வில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பெற்றிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக முதலிடம் பெற வேண்டும் என்ற வாய்ப்போடு இருக்கின்றோம். அதே போல் மேல்நிலைப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரியில் இந்த ஆண்டு 1179 மார்க் வாங்கிய மாணவன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் 4 பாடத்தில் அதாவது லாங்குவேஜ் இல்லாத மற்ற எல்லா பாடங்களிலும் 200க்கு 200 எடுத்து முதலிடத்தில் பெற்றிருக்கின்றான். உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் மாநில அளவில் ஹையர் செகண்டரியில் அதிலும் +2ல் ஸ்டேட் லெவலில் வரணுங்கிறது எங்களுடைய எய்ம். அதுவும் இந்த கிராமப்புறத்தில் அதுவும் வில்லேஜில் படிக்கிற ஏழை எளிய குழந்தைகளுக்காக இந்த பள்ளி நடத்தப்படுகிறோம். அதுக்காகவே இந்த பள்ளிக்கு பெயர் காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளி, காமராஜர் மேல்நிலைப்பள்ளி என்று பெயர் வைத்திருக்கின்றோம். இந்த பள்ளி நடத்துவதற்கு எங்கள் நிர்வாக குழுவில் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களுமே ஒத்துழைப்பு தருகின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த பள்ளி மேலும் மேலும் வளரச் செய்வதற்கான வழியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளி கண்டிப்பாக இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக மாநில அளவில் மெட்ரிகுலேஷன் ஆகட்டும் ஹையர் செகண்டரி ஆகட்டும் நம்பர் 1 இடத்தை பெறும் என்பதில் மாற்றமில்லை. அதே மாதிரி பிஎட்டும் எங்கள் ஸ்கூலில் வச்சுருக்கோம். பிஎட்டில் பிஎட் காலேஜில் இது வரைக்கும் 7 ஆண்டு முடிஞ்சு 8ஆவது ஆண்டு நடந்திருக்காங்க. இது வரைக்கும் 800 குழந்தைகள் 800 பிஎட் ஸ்டூடெண்ட் வெளியே போயிருக்காங்க. இதில் பல பேர் மேக்ஸிமம் பேர் டெட்லேயும் டிஆர்பிலையும் செலக்ட் ஆகியிருக்காங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதே சமயத்தில் இந்த பிஎட் படித்து முடிக்க போகிறவங்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை அதாவது பிரின்சிபல் பிஎட்டுக்கும் ஆகட்டும் ஹையர் செகண்டரிக்கு ஆகட்டும் மெட்ரிகுலேஷன் ஆகட்டும் நல்ல பிரின்சிபல் நல்ல ஆசிரியர்களை வைத்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே மிகுந்த பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் உள்ள ஆடியோ விஷுவல் லேபில் LCD ப்ரொஜெக்டர் மூலம் மாணாக்கர்களுக்கு தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. என் பேர் ரோஹிணி. நான் நாமக்கல் இருக்க காமராஜர் ஸ்கூலில் படித்து ஸ்டேட் செகண்ட் வந்திருக்கேன். இதுக்கு என்னோடய டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் மேம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹார்ட் ஒர்க்கோடு இவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த மாதிரி வாங்க முடிஞ்சது. இதில் 1 மார்க் போனால் நான் ஸ்டேட் செகண்ட் வந்தேன். இதே ஸ்கூலில் 12th படித்து அதில் ஸ்டேட் ஃபஸ்ட் வர எய்ம் பண்ணுவேன். இதுக்கு மேலே மெடிசன் படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத ஆசைப்பட்றேன். எங்கள் டீச்சர்ஸ் தினமும் டெஸ்ட் கொடுப்பாங்க.
டெஸ்ட்லாம் கரெக்ஷன் பண்ணி உடனே கொடுத்து மிஸ்டேக்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் அதை உடனே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா எழுதுவோம். நான் என்னோடய கேஜிலேருந்தே இங்கே தான் படிச்சுட்ருக்கேன். அதனால் இந்த ஸ்கூல் என்வரன்மெண்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கனால அதனால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சுது. ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி வாங்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்ததுக்கு என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்ஸிபல், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டு, சேர்மன் சார், பிரின்ஸிபல் மேடம் எல்லாமே நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க. எனி டைம் ஈஸியாக வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாலும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கால் எதுக்கு வந்தாலும் ஆஃபீஸ் ரூம் சேர்மன் சார் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ எனி டைம் கனெக்ட் பண்ணாலும் ஒன்று என்ன சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாங்க. பஸ் வசதி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து ஸ்டேட் லெவலில் வரணுங்கிறதுக்காக சேர்மன் சார், பிரின்ஸிபல் மேடம் எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணாங்க. பேர் பி தமிழ்ச்செல்வன். நான் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். 14 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஸ்கூல் 12th ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதோட என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் சேர்மன், பிரின்ஸிபல், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே. ஃப்யூச்சரில் மெடிக்கலில் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு விரும்புகிறேன். நிவேதா 494 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். 4th படிச்சுட்ருக்கேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் இல்லை, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க் தான் அது. அவங்களெல்லாம் கண்டிப்பாக இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் அப்பயே கிளியர் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக 12th ஸ்டேட் ரேங்க் வாங்கி ஸ்கூலுக்கு சேர்ப்பேன். I am Mrs. Sudha Kaliyannan. It is my privilege to work as a head teacher in this institution, Kamarajar Matriculation School, for the past 4 years. இந்த ஆண்டு 2013-14 ஆண்டு SSLC பொதுத் தேர்வில் எங்களது பள்ளி மாணவி வி ரோஹிணி 498 மார்க் எடுத்து பள்ளியில் முதல் மாணவியாகவும், மாவட்டத்தில் முதல் மாணவியாகவும், மாநிலத்தில் 2ஆம் மாணவியாக வந்திருக்காங்க. எல்லா பாடத்திலையும் சென்டம் வாங்கியிருந்தாங்க. தமிழ் பாடத்தில் மட்டும் 98 மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ற வருடம் 2012-13 ஆண்டு எஸ் சுரேகா எங்களது பள்ளி மாணவி மாநிலத்தில் 2ஆம் இடம் பெற்றிருந்தாங்க. எமது பள்ளி மாணவிகள் மாநிலத்தில் மட்டும் இடம் பிடித்ததோடு இல்லாமல் பாட வாரியாகவும் பல சாதனைகள் புரிந்துள்ளார்கள். ஆங்கிலத்தில் 2 சென்டமும், கணிதத்தில் 12 சென்டமும், அறிவியலில் 58 சென்டமும், சமூக அறிவியலில் 25 சென்டமும் வாங்கியிருக்காங்க. இந்த குழந்தைகளோட சாதனைக்கு ஆசிரியர்களின் விடாமுயற்சியும், குழந்தைகளுடைய ஒத்துழைப்பும், பள்ளி நிர்வாகத்தின் ஆலோசனையும் இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய சாதனைக்கு வழியாக இருந்தது. ஸோ இதை சொல்லிக்கொள்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் வரும் காலங்களில் இதை விட அதிகமான சாதனைகள் இன்னும் புரிவோம் என்று நம்புகிறேன். என் பேர் வினிதா. நான் 94 வாங்கியிருக்கேன். ஸ்கூல் செகண்ட் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினதுக்கு காரணம் என்னோடய டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் சப்போர்ட், என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட். எங்கள் மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோடய மேக்ஸ் டீச்சர், சோஷியல் டீச்சர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த டைமில் அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் பிரித்தின்ராஜ். நான் இங்கே 9th படிக்கிறேன். அப்புறம் நான் 12th நிறைய மார்க் எடுத்து ஸ்டேட் ரேங்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு நிறைய பெருமை சேர்க்க விரும்புகிறேன். நான் 12th முடித்தோடனே MBBS படித்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சென்டம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூலுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேர் வந்து ஆர் பிரவீன். நான் 1174 மார்க் எடுத்திருக்கேன். 6th இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். மேக்ஸில் வந்து 200 சென்டம் எடுத்திருக்கேன். நான் டாக்டர் ஆகுங்கிறது என்னோட எய்ம். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், செக்ரட்டரி எல்லாம் தேங்க் பண்ண விரும்புகிறேன்.
இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். தேவைக்கேற்ப நவீன உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை மாணாக்கர்களால் கணிக்க முடிகிறது. மாணாக்கர்களின் இயற்பியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நவீன உபகரணங்கள் மாணவர்களின் வேதியியல் ஆய்வுத்திறன் மட்டுமின்றி அவர்களது பொறியியல் சார்ந்த அறிவுத்திறனையும் அதிகரிக்க ஏதுவாகிறது. வேதியியல் மற்றும் சூழ்நிலை வேதியியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கும் ஏற்ற வகையில் ஆய்வகம் வடிவமைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் மாணவர்களின் படிப்பு சார்ந்த சோதனைகள் மட்டுமின்றி சூழ்நிலை வேதியியல் ஆராய்ச்சிகளுக்கும் வேதியியல் துறையின் மூலம் வழிவகை செய்யப்படுகின்றது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். விலங்கியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான விலங்கு மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. எனது பெயர் காளியண்ணன். நான் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எங்கள் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியானது கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்தினை மனதில் கொண்டு செயல்பட்டு வருகின்றது. பள்ளியில் அனுபவம் மிக்க திறமையான ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஒவ்வொரு மாணவரின் படிப்பின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்தப்படுகிறது. பின்தங்கிய மாணவர்களுக்கென கவனம் செலுத்தி அவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்படுகின்றன. மாணவ மாணவியருக்கென தனித்தனியாக ஹாஸ்டல் வசதி எமது பள்ளியில் இருக்கிறது. சுற்றுப்புற பக்கங்களிலிருந்து மாணவர்களை அழைத்து வர போக்குவரத்து வசதிகள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது. கடந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் எமது பள்ளியின் மாணவர் பி. தமிழ்ச்செல்வன் அவர்கள் 1179 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக வந்துள்ளார். அடுத்ததாக ஆர். மாலினி என்ற மாணவி 1176 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவதாகவும், ஆர். பிரவீன் என்ற மாணவர் 1174 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவதாகவும் வந்துள்ளனர்.
பாடங்களை பொறுத்தவரை 200க்கு 200 என கணிதத்தில் 8 மாணவர்களும், இயற்பியலில் 6 மாணவர்களும், வேதியியல் பாடத்தில் 1 மாணவரும், உயிரியல் பாடத்தில் 3 மாணவர்களும், கணினி அறிவியலில் 1 மாணவரும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய 343 மாணவர்களில் 1150ற்கு மேல் 8 மாணவர்களும், 1100 மதிப்பெண்களுக்கு மேல் 56 மாணவர்களும், 1050 மதிப்பெண்களுக்கு மேல் 98 மாணவர்களும், 1000க்கு மேல் 130 மாணவர்களும் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். இன்ஜினியரிங் கட் ஆஃபில் 200க்கு 200, மெடிக்கல் கட் ஆஃபில் 200க்கு 200 என மாணவர்கள் எடுத்து மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். அடுத்ததாக என்ஜினியரிங் கட் ஆஃப் 90க்கு மேல் 26 மாணவர்களும், மெடிக்கல் கட் ஆஃப் 190க்கு மேல் 25 மாணவர்களும் எடுத்துள்ளனர். ஆங்கில பாடத்தில் 196 மதிப்பெண்கள் 2 பேர் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். இந்த வகையில் எங்கள் பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள 24 மணி நேரமும் கணிப்பொறி ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிறந்த கணிப்பொறி வல்லுநர்களின் தனிச்சிறப்பு வகுப்புகளும் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. வெப் கேமராவை கொண்ட இன்டர்நெட் வசதியுடன் கூடிய இன்டர்நெட் ஆய்வகம் ஒன்றும் அமைந்துள்ளது. களங்கமில்லா கதர் சட்டை தமிழகத்திற்கு விடியல் தந்திட்ட கல்வி போராளி கர்ம வீரரின் பெயர் தாங்கி மெட்ரிக் மற்றும் மேல்நிலை கல்வியினை இயலாதோர்க்கும் வழங்கி சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வருவதும், அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளோடு மிகச் சிறந்த கல்வி சேவையினையும் ஒழுக்கமும் நேர்மையும் கல்வியின் முதல் நோக்கங்கள். அந்நோக்கத்தின் மூலம் மாணாக்கர்களை தலை சிறந்தவர்களாக தனிமனித சமூக ஒழுக்கத்துடன் வானம் தொடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகிறது காமராஜர் கல்வி குழும கல்வி நிறுவனங்கள். சென்ற ஆண்டு எங்கள் பள்ளியில் படித்த நிசாந்த் என்ற மாணவன் இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் விஞ்ஞானிகளில் 10 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் அமெரிக்காவில் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் போட்டு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சார்பில் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அதே மாதிரி ஜப்பான் நாடும் அவரை வர சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அளவில் ஒரு பிற்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது. அதே அளவில் தேசிய அளவில் சென்ற ஆண்டு சாய்வாங்டோ போட்டியில் 5 பேர் தங்கம் பெற்றார்கள் மற்றும் வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ள மாநில அளவில் குத்துச்சண்டை மற்றும் ஜூடோ போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை 15 பேர் பெற்றுள்ளனர். அது மட்டுமன்றி மாவட்ட அளவில் 100க்கும் அதிகமானோர் பதக்கங்களை பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் எங்கள் பள்ளிக்கு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தி டிவிக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவும் அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் மிகச் சிறப்பாக வழங்கி வருவது பாரதியின் ஆங்கோர் ஏழை எழுத்தறிவித்தலாய் திண்ணமாய் திடமாய் தலைமுறை தாங்கி நிற்கும் விருதுகளை இச்சமூகத்திற்கு நல்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கின்றது இக்கல்வி நிறுவனம். தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க
தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ. சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.